என்னம்மா ஏதாவது விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஆ, இல்ல ஏதாவது இல்ல. அம்மா, நம்ம போலாமாம்மா? போலாமா வாங்க. அத்தை? பவி வாங்க. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். தேங்க்யூ சார். பரவாயில்ல. தேங்க்யூ. நீங்க அவங்கள பத்திரமா கூட்டு போங்க. ஓகே, இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா நன்றி பாருங்க. சார். சரி. அம்மா ஆ, அம்மா ஆ, என்னாச்சுமா? போலாமா? ம், வாங்க. வாங்க. வாங்க அத்தை. பாத்துமா பாத்து. தேங்க்யூ சார். நன்றிங்க. இருக்கட்டும், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்களா? வர்றோம் போங்க. சார். அம்மா வாங்க. இருங்கம்மா. ஹரிஸ் கிச்சன் சார்பா எவ்வளோ பேருக்கு என்னென்னமோ சமைச்சு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி சமையல். ஹரி சார் ரொம்ப நல்லவர்ல. அவர் இருக்கிறத குட்டி பார்த்தா தப்பா நினைச்சுக்குவான், தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும்னு மறைஞ்சுக்கிட்டாரு. போலீஸ்லாம் இருந்தது, கடையை வேற பூட்டி இருப்பாங்க. ஒருவேளை ராத்திரி பூரா கடையிலேயே இருந்திருப்பாரோ? நமக்கு கெட்ட பேர் வரும்னு நினைச்சு அவர் உள்ளவே மாட்டிக்கிட்டாரே. ஒருவேளை நாம வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்திருப்பாரோ? ச்சே, மனசு அவர் நினைப்புல இருந்து வெளியில வரவே மாட்டேங்குதே. அத்தை, அத்தை, என்னத்த இது? பால் பொங்கி பாத்திரம் தீஞ்சு போற அளவுக்கு விட்டுருக்கீங்க. அச்சச்சோ, ஐயோ, அத்தை, என்னத்த என்ன பண்றீங்க? கை சுட்டுச்சா? இல்ல, கை சுடல, ஒண்ணும் ஆகல. நீ போ, நீ போ போ, நீ ஹால்ல போய் உட்காரு. போ, நான் காஃபி கொண்டு வரேன். போ போ போ. அத்தை,
என்னாச்சு உங்களுக்கு? அடுப்புல நிக்கும் போது கவனம் மொத்தமா இங்கதான் இருக்கணும்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. இப்படி நீங்களே கவனக்குறைவா இருக்கீங்க. ஆமால, அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னாச்சு அத்தை? ஏன் முன்னுக்கு பின்ன ஏதோ பேசிட்டே இருக்கீங்க? என்னாச்சு அத்தை? நேத்து நைட் சூப்பர் மார்க்கெட்ல மாட்டிக்கிட்டீங்களே, அங்க என்ன நடந்துச்சு அத்தை? அங்க ஒண்ணும் நடக்கலையே. நான் ரெஸ்ட் ரூமுக்கு போனேன். ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்த்தா கடையை மூடி இருந்தாங்க. நீங்க காப்பாத்திட்டீங்க. அதான் நடந்தது. ஏதோ தெரியாம பால் பொங்கிடுச்சு. அது பெரிய குற்றமா? எதுக்கு கேள்வி மேல கேள்வி கேக்குற? போ. ஐயோ அத்தை, நான் என்ன கேட்டேன்னா, அங்க தனியா மாட்டிக்கிட்டு பயந்து டிப்ரெஷன்ல ஏதாவது மயக்கம் கேக்கம் போட்டு விழுந்துட்டீங்களா, இல்ல வேற ஏதாவது நடந்துச்சான்னு கேட்க வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பவி. ஏதோ நினைப்புல நான் பாலை பொங்க விட்டுட்டேன். நீ போ, நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன். சரியா? ம். ச்சே. ச்சே. இப்படி பொங்க விட்டுட்டேனே பால. இதெல்லாம் நினைக்கவே கூடாது. என்னாச்சு பவி? பவி, ம்? உன்னதான். என்னாச்சு? ஏதோ ஷாக்ல இருக்க மாதிரி இருக்கு. ஷாக்ல நான் இல்ல, அத்தை தான் இருப்பாங்க போல. என்ன சொல்ற? ஆமாண்டா, அத்தை சமையல்ல எவ்வளவு தெளிவா இருப்பாங்க. ஆமா. ஆனா இப்போ பால் காஞ்சு கருகி போற வரைக்கும் கவனிக்காம இருக்காங்க. என்ன ஆச்சு அத்தைன்னு கேட்டா முன்னுக்கு பின்ன ஏதேதோ சொல்றாங்க. அப்படியா? ம். எனக்கு என்னமோ அத்தை அந்த சூப்பர் மார்க்கெட்ல தனியா மாட்டிக்கிட்டதால மென்டலி அஃபெக்ட் ஆகி ஏதோ ஆயிருக்கும்னு தோணுதுடா. ஏய், அப்படிலாம் எதுவும் இருக்காது பவி. அம்மா ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ம்ஹும். இல்லடா, தனியா மாட்டிக்கிட்டதுனால பயந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பவி, அம்மா பார்க்கதான் ரொம்ப அப்பாவியா ரொம்ப பயந்த சுபாவமா இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல மனசளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் போய் அம்மாவை கூல்படுத்துறேன். ம்? ம். சரியா? இப்படி வீணாக்கிட்டேனே பால. ச்சே. மா, ஆ, குட்டி குட்டி ஒரு 2 நிமிஷம் இரு, இப்போ டீ போட்டு தரேன். ஆமா மாமா, ஒரே நிமிஷமா. என்னடா? இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடுங்க. இப்ப எதுக்கு குட்டி? என்ன விஷயம்? மா, நீங்க தொடுங்கம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றேன். விளையாடாத குட்டி. பால் அடுப்புல வச்சிருக்கேன், மறுபடியும் பொங்கிடும். சரி சரி சரி, வெயிட். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பொங்காது. இப்போ டென்ஷன் இல்லாம நீங்க தொட போறீங்க. தொடுங்கம்மா. ம், ம். இது செல்லாது, அதெல்லாம் முடியாது. இது 2ல ஏதாவது ஒன்னதான் தொடரும். தொடுங்க. இது ஓகே, சூப்பர். அம்மா, நீங்க ஆள்காட்டி விரல தொட்டிருக்கீங்க. அப்படின்னா நான் தான் இன்னைக்கு உங்களுக்கு டீ போட்டு கொடுக்க போறேன். நீங்க அதை குடிக்கணும். என்ன? நீயா? ஆமாமா. டீயா? ஆமா. வேண்டாம் குட்டி, அப்பா வேற டீ குடிக்கணும். அவர் எழுந்திருச்சு வந்துருவாருடா. ப்ளீஸ்டா. நோ 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 அம்மா, நான் சொன்னதுதான். இன்னைக்கு நான் போடுற டீயை தான் நீங்க குடிக்க போறீங்க. ஓகேவா? நான் டீயை குடிச்சிருவேன், ஆனா அப்பா குடிக்க மாட்டாரு. இது பாரு, நான் அதுக்கு பொறுப்பு இல்ல. பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா. நீங்க வாமா, என் செல்ல மம்மி. வாங்க 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 வாங்க. உட்காருங்க.
நான் டீ போட்டுட்டு வர்ற வரைக்கும் இங்க தான் உட்கார்ந்துருக்கணும். ஓகே? குட்டி எதுவுமே பேசக்கூடாது. ஓகே? ம், அம்மா இன்னைக்கு எப்படி டீயை போட்டு அசத்துறேன்னு மட்டும் பாருங்க. என்னத்த இங்க உட்கார்ந்திருக்கீங்க? அ, ம், 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 என்ன சொல்றீங்க? ம். பவி, அம்மா எதுவும் பேச மாட்டாங்க. நான் அம்மாக்கு டீ போட போறேன். இவன் வேலைதானா இதெல்லாம்? இருங்க வரேன். என்ன சந்தோஷ், நீ டீ போட போறியா? ம். இதுக்குதான் அங்க இருந்து இவ்ளோ வேகமா வந்தியா? அது இல்ல பவி, அம்மா டிஸ்டர்பா இருக்காங்க நீ தானே சொன்ன. அதான் அம்மாவோட மூடா சேஞ்ச் பண்றதுக்காக நானே டீ போடுறேன். சரியா? ம்? ஓ, இப்பெல்லாம் அம்மா 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 புராணமே தான். சாருக்கு நாங்கெல்லாம் கண்ணுக்கே தெரியல போல. கொஞ்சம் இப்படி தள்ளுறீங்களா? ஏய், ம். ஏண்டா நான் இவ்ளோ தூரம் சொல்றேன் கண்டுக்கவே மாட்டறல்ல? ஃப்ரிட்ஜில் இஞ்சி இருக்கு செல்லம், அதை எடுக்க வேணாமா? பாத்தியா பாத்தியா? வா. சார், ம். இதுதான் சக்கரை தெரியுமா? ம்ஹும். இது சக்கரை. ஓகே. அப்போ இது என்ன? அ? இது என்ன? எக்ஸ்ட்ரா சக்கரையா? ம்? சொல்லுங்க. என்ன ஏமாத்திரியடி என் பொண்டாட்டி? ஓ, முதல்ல டீல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பொண்டாட்டி மேல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்படியா? ஏய். ஓகே. டீ தூள் எவ்வளவு போடணும் தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். போ பவி, போய் நீ அம்மா கூட இரு, நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரியா? சரி சரி, போட்டு எடுத்துட்டு வா. ம். என்ன அத்தை, டீ சாப்பிட ரெடியா இருக்கீங்க போல? அதுவும் உங்க புள்ள பாசமா போடுற டீ இல்ல? ம். ம், 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 ம். வரேன் வரேன். ஹே, அம்மாக்கு சந்தோஷ் போட்ட ஸ்பெஷல் இஞ்சி டீ ரெடி. அம்மா எடுத்துக்கோங்க. ம். அம்மா நீங்க இப்ப பேசலாம். இதுவரைக்கும் என் பேச்சை கேட்டு அமைதியா சமத்தா உட்கார்ந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். குட்டி, நான் உன் பேச்ச கேட்காம வேற யார் பேச்ச கேக்குறது சொல்லு. சூப்பர்மா, குடிங்க. இந்தா பவி. அம்மா இது நான் உங்களுக்காக போட்ட டீ. முதல்ல நீங்க குடிங்க. குடிங்க. பவி குடிச்சா என்னவா? அம்மா இப்பதானே சொன்னீங்க என் பேச்சை கேட்பேன்னு. குடிங்க. அத்தை இருங்க. அதென்ன அம்மாக்குன்னு போட்ட ஸ்பெஷல் டீ? உன் அம்மா பாசம்லாம் இப்ப வந்துச்சு, அதுக்கு முன்னாடில இருந்தே எங்க அத்தை பாசம் எனக்கு இருக்கு இல்ல அத்தை? பாத்துக்கோ, நான் டீ குடிச்சு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் எங்க அத்தை குடிக்கணும். ஓகே சரியா அத்தை? சரிதான். பவி சொல்றது சரிதானே? பாவம் இல்ல பவி, அவ முதல்ல குடிக்கட்டுமே. சரி சரி. குட்டியே சொல்லிட்டா, நீயே குடி. ஓகே. மா
Cheers. நானு ஆ. Cheers. Cheers. குட்டி டீ சூப்பரா இருக்கு. ஆ? ஆனா இந்த மாதிரி கிச்சன்ல எல்லாம் வந்து வேலை பார்த்து கஷ்டப்படாதடா செல்லம். அத்தை டீ போடுறதெல்லாம் ஒரு கஷ்டமா? நீ சும்மா இரு பவி, உனக்கு எதுவும் தெரியாது. ஆபீஸ்லயும் வேலை பார்த்துட்டு அப்புறம் ஏன் வீட்ல வந்து கஷ்டப்படணும்? அதான் அம்மா நான் இருக்கேன்ல. ஆமா, ஆஃபீஸ் ஒர்க்கை விட வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கிறதாம்மா கஷ்டம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு லீவ் கிடைக்கும், ஆனால் ஹோம் மேக்கருக்கு ரெஸ்டே கிடையாது. உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட எத்தனை நாள் எனக்காக எல்லா வேலையும் பார்த்து சமைச்செல்லாம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றும் பெருசே இல்லைம்மா. எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்ச அம்மாவுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப், அவ்வளோதான். இனிமே அடிக்கடி என்னால முடிஞ்ச ஏதாவது அம்மாவுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பேன், சரியா? அம்மா. இதுக்கு மேல என்னால முடியாது சார். போதும், இதோட முடிச்சுக்கலாம் ப்ளீஸ். அடே, வாக்கிங் போனா உடம்புக்கு மட்டும் இல்ல மூளைக்கும் நல்லது. உடம்பு முழுக்க பிளட் சர்க்குலேஷன் போய் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவேன். இங்க பாருங்க சார், உங்களுக்கு கை கட்டு மட்டும் போட்டா பத்தாது, கால் கட்டும் போடணும். ஏய், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. வா, இன்னொரு ரவுண்ட் போனேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படியே மேல போயிடுவேன். நீ போனாலும் பரவாயில்ல, இன்னொரு ரவுண்ட் போலாம். வா. முடியாது, போங்க சார். அடே, வேணாங்க சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ். நான் ஏய், ஓடுனாதானே உடம்பு குறையும். என்னால முடியல சார். சொன்னா கேளு மேடி, ஒரே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். சார் வர முடியாது சார், போங்க சார், எனக்கு கால்லாம் வலிக்குது ப்ளீஸ். சொன்னா கேளு ப்ளீஸ், எனக்கு கம்பெனி. நோ நோ நோ. அடே நோ. லக்ஷ்மி, ஒக்க நிமிஷம். என்ன லக்ஷ்மி, நீ எது பண்ணாலும் பெருசா ஃபேமஸ் ஆகிடுது. இன்னைக்கு நம்ம அபார்ட்மெண்டோட ஹாட் டாபிக்கே நீதான். எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? என்ன தெரியாத மாதிரி கேக்குறேன். அதெல்லாம் அந்த சூப்பர் மார்க்கெட் விஷயம்தான். ఓ ఏంటి లక్ష్మి, సరిగ్గా చెప్పు. సూపర్ మార్కెట్ல எல்லாரும் வெளிய வந்துட்டாங்க, நீ மட்டும் எப்படி மாட்டன? அது அது வந்துக்கா, அது அது குட்டிக்கு பிடிக்குமேன்னு சொல்லி அந்த மைனஸ் சாஸ் இருக்குல்ல, அத வாங்க போனேன். அங்க ஏதோ ஒரு குழந்தை ஒண்ணு ஓடி வந்து என்னோட புடவை எல்லாம் ஏதோ ஒரு சாஸ தடவிடுச்சு. அத கழுவலான்னு நான் வாஷ்ரூம் போனேனா, வெளியில வந்து பார்த்தா ஷட்டர் எல்லாம் மூடி இருக்குது. ஓரி தேவடா, நீ தனியா இருந்தியா? உனக்கு பயமா இல்ல? நான் இங்க தனி நான் எதுக்கு பயப்படணும்? நான் தனியா இருக்க ஒண்ணும் பயப்பட மாட்டேனே. அது எப்படி பயம் இல்லாம இருக்க முடியும்? என்ன பரிமளாமா, அவங்க என்ன நிலக்கரி சுரங்கத்திலேயே மாட்டினாங்க? சூப்பர் மார்க்கெட்ல தானே மாட்டினாங்க. அங்க லைட்லாம் போட்டுதான் இருந்துச்சு. அது வந்து இருந்திருக்கும் இல்ல. சூப்பர் மார்க்கெட்னா லைட் போட்டுதானே இருந்திருக்கும், அதான் சொன்னேன். ஹரி சார், ఏంటి ఇంత పెద్ద కట్టు? அது ஏதாவது பெரிய கம்பி கிழிச்சிருக்கும். கம்பியா? இல்ல, இவ்ளோ பெரிய கட்டு இருந்தா கண்டிப்பா ஒரு பெரிய கம்பி கிழிச்சிருக்கும். அப்படிதானே சார்? அப்புறம் லக்ஷ்மி, ராத்திரி முழுக்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்த, உனக்கு பசிக்கவே இல்லையா? நானா இருந்தா அந்த பசியில செத்தே போயிருப்பேன். என்ன பரிமளாமா, சூப்பர் மார்க்கெட்ல ரெடிமேட் நூடுல்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், அத சாப்பிட்டுருப்பாங்க. ஹரி சார், நான் லக்ஷ்மிய கேக்குறேன். நீங்க என்னமோ அவங்க கூடவே இருந்து மாத்திரம் பேசுறீங்க.
ஒரு சூப்பர் மார்க்கெட்னா நூடுல்ஸ்லாம் இருக்கும்ல, அதான் அந்த நூடுல்ஸை சாப்பிட்டுருப்பாங்கன்னு சொன்னேன். நீங்க ஜென்ரல் நாலேஜ் உள்ளவங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க போய் இப்படிலாம். சார், எனக்கும் தெரியும், சும்மா கேட்டேன். ஆமா லக்ஷ்மி, இப்ப எங்க கிளம்பிட்ட? மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்க போறேன். காய்கறி தானே வாங்க போறேன், மைனஸ் சாஸ் வாங்க போலியே. சரி சரி, போயிட்டு வா.